வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த டயாலிசிஸ் அகாடமி. நம்ம பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி பேப்பரில் ஆல்மோஸ்ட் எவ்ரி ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு மேண்டேட்ரி 10 மார்க் கொஸ்டின் பற்றி தான் நீங்கள் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரைப் த மேக்ரோ அண்ட் மைக்ரோ அனாட்டமி ஆஃப் த ஹியூமன் கிட்னி வித் லேபிள்டு டயக்ராம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம சும்மா டெக்ஸ்ட் புக் டெஃபினேஷன்ஸை படிக்க போகிறதில்ல, எக்ஸாம் எவாலுவேஷன் பண்ண வர எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் உங்கள் ஆன்சர் ஷீட்டில் என்ன கோர் கீவேர்ட்ஸ் அண்ட் என்ன ஸ்ட்ரக்சரல் டயக்ராம்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்றதை இன்ஸ்பெக்ஷன்ஸை பார்க்க போகிறோம். உங்கள் ஃபோனுக்கு முன்னாடி ஒரு நோட் பென் எடுத்து வச்சுக்கோங்க. லெட்ஸ் லுக் இன்டு த ஸ்லைட்ஸ். ஃபர்ஸ்ட், நம்ம கிட்னியோட கிராஸ் செக்ஷனை பற்றி படிக்கணும். ஹியூமன் கிட்னிஸ் ஆர் பீன் ஷேப்டு ஆர்கன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, நீங்கள் உங்கள் கட்டை விரலில் கைக்குள்ளே வச்சு மற்ற 4 விரலை மூடுனீங்கன்னா அதுதான் உங்கள் கிட்னியோட ஷேப்பாக இருக்கும். ஓகே, திஸ் இஸ் கால்ட் த பீன் ஷேப்டு. எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெட்ரோ பெரிட்டோனியலி. ரெட்ரோனா பின்னாடின்னு அர்த்தம், பெரிட்டோனியல்னா பெரிட்டோனியல் கேவிட்டிக்கு பின்னாடி. ஓகேங்களா, எங்கே எக்ஸாக்டாக நம்மளோட கிட்னி எங்கே வந்து லொக்கேட் ஆகிருக்குன்னா T12 to L3 வெர்டிப்ரா லெவலில் அலைன்மெண்ட் ஆகி இருக்கும். ரைட் கிட்னி லிவருக்கு மேலே இருக்கிறதால லெஃப்ட் கிட்னியை விட கொஞ்சம் லோயர் அலைன்மெண்ட்டில் தான் இருக்கும். நீங்கள் வந்து எதனா ஒரு பிக்சரை பார்க்கும்போதும் தெரியும், உங்கள் லெஃப்ட் கிட்னி மேலே இருக்கும், ரைட் கிட்னி கீழே இருக்கும். ரீசன் லிவர் தான் ரீசன். ஓகேங்களா, இப்போது நம்ம கிட்னியோட கிராஸ் செக்ஷன் பற்றி பார்ப்போம். கிட்னியோட கிராஸ் செக்ஷன் பண்ணுறப்போ மெயினாக 3 ஏரியாஸை நம்ம நோட் பண்ணணும். அவுட்டர் கார்டெக்ஸ், இன்னர் மெடியூலா அண்ட் ரீனல் பெல்விஸ். இந்த 3 தான் ஒரு கிட்னியோட மேஜர் ஃபங்க்ஷன்ஸாக நடக்கும். ஓகேங்களா, இந்த இன்னர் மெடியூலாக்குள்ளே தான் 8லேருந்து 18 கோன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இதுக்கு பேர் தான் ரீனல் பிரமிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்னியோட கிராஸ் செக்ஷன் டயக்ராம் வரையும்போது பிரமிட் மாதிரி ட்ரையாங்கிளாக வரையும், அதுதான் ரீனல் பிரமிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த பிரமிட்ஸோட ஏபெக்ஸ் பாயிண்ட்ஸ்னால் வந்து அந்த பிரமிட்ஸோட டிப்ஸில், ஓகேங்களா, டேரெக்டாக எங்கன்னா டேரெக்டாக மைனர் கால்சியஸ்குள்ளே போய் யுரேட்டராக ஸ்டார்ட் ஆகும் இது. ஓகேங்களா, இந்த ஸ்ட்ரக்சரல் லேட்டை கிளியராக ட்ரா பண்ணணும். அப்போ தான் வந்து பேப்பர் செக் பண்ணுறவங்களுக்கு இனிஷியல் இம்ப்ரெஷன் நல்லா இருக்கும். டயக்ராமை நான் வந்து வீடியோவில் போடுறோம், பார்த்துக்கோங்க. மைக்ரோ அனாட்டமி, த நெஃப்ரான் ஸ்ட்ரக்சர், இதுதான் நம்ம அடுத்து பார்க்க போகிற டாப்பிக்கோட. இப்போது நம்ம மைக்ரோ அனாட்டமிக்கு வரும். மேக்ரோ அனாட்டமின்னா என்ன? நம்ம வெளியில் இருக்க கிராஸ் செக்ஷன்ஸை பார்த்துட்டோம். மைக்ரோ அனாட்டமினா என்னென்னா, இப்போது மைக்ரோ அனாட்டமினா என்னென்னா, ஒரு கிட்னியோட ஃபங்க்ஷனல் யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆப்வியஸாக தெரியும், நமக்கு நெஃப்ரான்ன்றது தான். பட் இங்கே தான் ஒரு விஷயம் இருக்குது. ஒரு சிங்கிள் கிட்னிக்குள்ளே எவ்வளோ நெஃப்ரான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 1 மில்லியன் நெஃப்ரான்ஸ் இருக்கும். நெஃப்ரான் வந்து ப்ராடாக 2 கேட்டகரியில் வந்து டிவைட் ஆகும். ஒன்று வந்து கார்டிக்கல் நெஃப்ரான்ஸ், அதுதான் 85% வந்து கிட்னியில் இருக்கும். அப்போ மிச்சம் 15% என்ன இருக்குன்னா ஜுக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான்ஸ் இருக்கும். இது வந்து லூப் ஆஃப் ஹென்லியோட டீப்பாக மெடுலாக்குள்ளே போகும். இதுதான் யூரின் கான்சன்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு அல்ட்ரா கிரிட்டிக்கல் மெக்கானிசமாக வேலை செய்யும். ஓகேங்களா, இப்போது நெஃப்ரானை வந்து பார்ட் பை பார்ட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரேக் டவுன் பண்ணி உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, ரீனல் கார்பஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே குளோமெருலாஸ் அண்ட் பவுமன் கேப்சூல் இருக்கும். ஓகேங்களா, குளோமெருலாஸை வந்து நெட்வொர்க் ஆஃப் கேபிலரிஸ்ன்னு சொல்லுவோம். ரத்தம் வந்து எஃபெரண்ட் ஆர்ட்ரியோல், அது வழியாக உள்ளே வந்து எஃபெரண்ட் ஆர்ட்ரியோல், அது வழியாக வெளியே போகும். ரிமெம்பர் த எக்ஸாம் கீவேர்ட் ரூல்ஸ். எஃபெரண்ட் ஆர்ட்ரியோல் டயாமீட்டர் இஸ் கிரேட்டர் தென் த எஃபெரண்ட் ஆர்ட்ரியோல் டயாமீட்டர். இந்த டயாமீட்டர் டிஃப்ரென்ஸ் தான் உள்ள ப்ரெஷர் கிரியேட் பண்ணி குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட்டை நடக்க வைக்குது. ப்ராக்சிமல் கன்வெர்டட் டியூபியூல், PCTன்னு சொல்லுவோம். இது செகண்ட் பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஹைலி காயில்டு செக்ஷன், 65% ஆஃப் வாட்டர் அண்ட் எசென்ஷியல் எலக்ட்ரோலைட்ஸ் லைக் சோடியம், பொட்டாசியம் இங்கே தான் ரீஅப்சர்வ் ஆகி திரும்ப பிளட்டுக்குள்ளே போகும். அதுதான் PCTயோட வேலை. ஓகேங்களா, அடுத்து லூப் ஆஃப் ஹென்லியை பற்றி பார்க்க போகிறோம். டிசெண்டிங் லிம்னா கீழே நோக்கி இருக்க லிம்ஸ் இஸ் பெர்மியபிள் ஒன்லி டு வாட்டர். இந்த டிசெண்டிங் லிம்ல வந்து வாட்டர் மட்டும்தான் ரீஅப்சர்வ் ஆகும். அசெண்டிங் லிம்னா கீழே இருந்து அப்படியே திருப்பி மேலே போகுது, பார்த்தீங்களா? இது வந்து என்ன பண்ணுன்னா சொல்யூட்ஸ் ஆர் சால்ட், இதை மட்டும்தான் ரீஅப்சர்வ் பண்ணும். இந்த சிஸ்டம் தான் ஃப்ளூயிட் கான்சன்ட்ரேஷன் மெக்கானிசத்தை மெயின்டைன் பண்ணுது. ஓகேங்களா, அடுத்த 4வது பாயிண்ட்
டிஸ்டல் கன்வெர்ட்டட் டிபியூல் டிசிடி அண்ட் கலெக்டிங் டக்ட்ஸ்னால் நம்ம கிட்னி வர அந்த லூப் ஆஃப் ஃபென்லியில் பார்த்தீங்கன்னா ஹோலோவில் ஒரு பைப் லைன் மாதிரி இருக்கும். அதுதான் வந்து கலெக்டிங் டக்ட்ஸ். ஓகேங்களா? இங்கே கண்டிஷனல் ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும். கண்டிஷனல் ரீஅப்சார்ப்ஷன்னா என்ன? வெளியில் போன எல்லாத்தையும் வந்து ரீஅப்சார்ப் பண்ணாது. குறிப்பிட்ட ஹார்மோன்ஸ் லைக் ஏஹெச்டி அண்ட் ஆல்டோஸ்டெரோன் இந்த மாதிரி ஹார்மோன்ஸை மட்டும் அது ரீஅப்சார்ப் பண்ணி திருப்பி பிளட்டுக்குள்ளே அனுப்பும். இதுதான் கண்டிஷனல் ரீஅப்சார்ப்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோவோட சம்மரி அண்ட் ப்ராக்டிக்கல் வைவா டிப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸாம் பேப்பரில் நீங்கள் எழுதும்போது அஃபரண்ட் ஆர்ட்ரியோல் கிரேட்டர் தென் எஃபரண்ட் ஆர்ட்ரியோல் டயாமீட்டர்னு ஹைலைட் பண்ணி ஒரு பாக்ஸ் பண்ணணும். அதுதான் மெயினான பாயிண்ட். அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் கிடைக்கும். போடோசைட்ஸ் ஃபில்ட்ரேஷன் ஸ்லிட்ஸ் என்கிற வேர்டு வந்து இன்னர் பவுமன்ஸ் கேப்சூல் லேயரை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மேண்டேட்ரியாக இருக்கணும். போடோசைட்ஸ் வந்து உள்ளே இருக்க பவுமன்ஸ் கேப்சூலோட லேயர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட் வீக் லெக்சரில் நம்ம டைனமிக் செல் டிரான்ஸ்போர்ட் பற்றி படிப்போம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் பேராமெடிக் கிளாஸ் குரூப்பில் ஷேர் பண்ணி லைன் பை லைன் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. See you in the next weekend. Thank you.